சங்கீதத்தின் புஸ்தகம் 23வது சங்கீதம். கர்த்தர் என் மீட்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் மித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் கிருபையும் என்னை தொடர நான் கர்த்தருடைய வீட்டில் நேர்த்தினாலே நிலைத்திருப்பேன். எல்லாரும் உட்காரலாம். அல்லேலூயா. ஆகாரம் சாப்பிட்டாதான் பலனா நடக்க முடியும், வேலை செய்ய முடியும். உட்காந்துட்டு எந்திக்கிறதுக்கே ரொம்ப கையை ஊனி காலை ஊனி எந்திக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு திடகாத்திரமான உடம்பின் அடையாளம் எது தெரியுமா? கையே ஊனாமல் எந்திக்கணும், உட்காரணும். ஒரு என் உடம்பு திடகாத்திரமாக இருக்குன்னா அடையாளம் என்ன தெரியுமா? நான் கையை ஊனாமல் சமணம் போட்டு உட்காரணும், கையை ஊனாமல் எந்திக்கணும். எந்திடி எந்தி இப்போ உட்காரு, கையை ஊனாம உட்காரு, கையை ஊனப்படாது, எந்தி கையை ஊனப்படாது. கொஞ்சம் பலத்தில் நீ எந்திரிச்சிடலாம். கையை ஊனாம கையை இப்படி வச்சுக்கோ. இப்போ எந்தி. அவ்வளோதான், உட்காரு. இப்போ காலை பையா எந்திங்க. அதுதான் பலன். அல்லேலூயா. நீங்களும் எந்திக்கலாம். நான் ஒரு ஆளை பார்த்தேன் இன்றைக்கி, ஒரு டிவியில் ஒரு நிகழ்ச்சியை பார்த்தேன். அந்த பெண்ணுக்கு அந்த பாட்டிக்கு 105 வயசு. சப்பரை மாதிரி வச்சு ஊர்வல மாதிரி கொண்டு வராங்க அந்த பாட்டியை பார்க்க ஒரு 80-90 வயசாக மதிக்க முடியும். அந்த அளவுக்கு திடகாத்திரமாக அதுவும் சிரிச்சுட்டு உட்காந்துருக்கு 105 வயசில். அல்லேலூயா. அப்போ நான் ஒரு ஆள்கிட்ட அவர் பக்கத்தில் உள்ளது கேட்காரு, என்னையா இவ்வளோ வயசுலேயும் அந்த பாட்டியா துள்ளி குதிக்கிற மாதிரி இருக்க, என்ன அந்த காலத்து சாப்பாடியா? கம்பஞ்சோறு இதெல்லாம் சாப்பிட்டாங்க. இப்போ என்ன சாப்பாடு? இப்போ பொன்னியரிசி தான் சாப்பிட்றாங்க. கண்ணாடி மாதிரி இருக்குது, பாலிஷாக இருக்குது, ஆனால் சத்து கிடையாது. ஆனால் அந்த பாட்டி கம்பஞ்சோறு அந்த சோளச்சோறு சாப்பிட்டதுனால இன்னும் திடகாத்திரமாக இருக்குது அப்படின்னு. அல்லேலூயா. சம்பாரிச்சு சாப்பிடணும். அல்லேலூயா. மாப்பிள்ளை சம்பா சாப்பிடணும். எப்போ பல காரியங்கள் இருக்குது. அல்லேலூயா. இந்த சாப்பாடு சரியில்லைனாலே நம்ம கொஞ்சம் தூரம் நடக்க முடியாது. ஒரு திடீர்னு ஒரு பாம்பு வந்துட்டு நம்மளை நோக்கியே ஓடியாருது. என்ன இருக்கணும்? நீ எழுந்து அடிக்க வேண்டாம், ஓடுறதுக்கு அது என்ன இருக்கணும்? பலம் இருக்கணும். இந்த தமிழ்நாட்டு பெண்கள் முரத்தினாலே புலியை துரத்தினார்களாம். என்னத்தை துரத்துறாங்க? முரம்னா என்னது? சொலவை வச்சு புலியை துரத்துறாங்களாம். இப்போ பாச்சாவுக்கு பயந்து ஐயோ ஏங்க ஓடியாங்க, முளத்த பாச்சா வந்துட்டு அடிக்கணுங்காங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பலம் இல்லை. நீ 1000 சொல்லு, ஆம்பளை வேலை செய்த பொம்பளை செய்ய முடியாது. ஆனால் சில வீடுகளில் ஆண்கள் செய்த காட்டிலும் பெண்கள் வேலை செய்கிறார்கள். என் கூட இந்த இடைக்கால் தான் எசைக்கமான ஒருத்தி கதிர்கிட்ட அறுக்க வருவாள். என் கூட ஒன்றா கூறு போடுவாள். அவங்க புருஷன் பேரும் எசிக்கி. நாங்கள் 3 பேரும் ஒரே கூரை போட்டுருவோம். அந்த பொம்பளையால் சமைக்கிற மாதிரி என்னாலே சமைக்க முடியாது. அந்த அவ்வளோ பெரிய கதிர்கட்டை அது பாட்டு சுமந்துட்டு போகும். சாப்பாடு 2 சட்டி அடியும். அல்லேலூயா. சுமக்கும். நம்ம குத்துன பூமியை குருமினி பூமி சுமக்க முடியல. இல்லையா? எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? சாப்பாடு. என்னது? சாப்பாடு. சாப்பாடு சரி இருந்ததுன்னா நீங்கள் அல்லேலூயா நன்றியோடு கூட துதிக்கிறேன். என்ன வேலைனாலும் செய்யலாம், எந்திக்கலாம், ஓடலாம், நடக்கலாம், கூட கொஞ்சம் வருஷத்தில் இருக்கலாம், எல்லாமே செய்யலாம். சாப்பாடு சரியில்லைன்னா ஒன்றுமே சரி இருக்காது.
அல்லேலூயா. ஆனா இயேசுநாதர் என்ன சொல்றாரு, நான் தான் உன் மேய்ப்பர், உனக்கு நான் புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் எண்டையில கொண்டு போய் விடுகிறேன், உனக்கு சாப்பாடை நல்ல தாரேன், நல்ல தண்ணி காட்டுறேன், ஆனா நீ பசி இல்லாம இருக்க. அல்லேலூயா. இந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் பசி இருக்காதுன்னா உடனே டாக்டர்கிட்ட போய் கேட்பாங்க, சார் டாக்டர் இந்த பிள்ளை சாப்பிட மாட்டேங்க, என்ன சொன்னது? அவர் என்ன சொல்வார், உள்ள புழு கிடக்கும் பாரு, எங்க வயிற்றுக்குள்ள புழு கிடக்கிறதுனால சாப்பாடை இழுக்க மாட்டேங்க அப்படின்னா. இல்லைன்னா அவர் கூப்பிட்டு சொல்லாரு, இந்த தின்பண்டத்தை கொஞ்சம் குறைச்சிருங்க, மிச்சர் காரச்சோ ஊடையில் அதை பூரா சாப்பிட்டீங்கன்னா சாப்பாடை நினைச்ச முடியாது, சாப்பிட முடியாது. நீங்கள் மட்டனே சிக்கனே இருந்தாலும் மீனே இருந்தாலும் இந்த நொறுக்கு தீவனம் இந்த சாப்பாடை இது பண்ணிடும் அப்படிம்பாரு. இல்லைன்னா நீங்கள் நேரத்துக்கு சாப்பிடுங்க, விடிகாலம் மத்தியானம் சாயங்காலம் சாப்பிடுங்க. அப்போ சாப்பாடு ரெகுலராக 2 நாள் போயிட்டுனா அதுக்கப்புறம் சாப்பாடு சரியாயிடும். அநேகர் என்ன நினைக்கிறாங்க, நான் நொறுக்கு தண்ணி இந்த சாப்பிடுவேன், ஆனால் இந்த சாப்பாடை சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா. நீ பட்டினியா இருக்கிறதுக்கும் நொறுக்கு தீனி சாப்பிடுறதும் ஒண்ணுதான். நீ சாப்பிடுற நொறுக்கு தீனினால எந்த சத்தும் உனக்கு போறது இல்லை. அல்லேலூயா. எந்த சத்தும் சேராது. அதுக்கு தக்கன வெள்ளைப்பூடு, அதுக்கு தக்கன ஜீரகம், அல்லேலூயா, வெந்தயம், இந்த மஞ்சள் இதெல்லாம் சேர்த்த காய்கறி இதெல்லாம் சேர்த்தாதான் உனக்கு சரீரத்தில் பலன் உண்டாகும். நான் வெறும் முறுக்க மாத்திரம் திம்பேன், வெறும் குர்குரை மாத்திரம் திம்பேன், ஏன்னா நான் 100 கிலோவை தூக்க முடியாது. அல்லேலூயா. எல்லாம் இருக்கு, பசி இல்லை. என்ன இல்லை? பசி. ஆகாரம் நிறைய இருக்கு. ஆண்டவர் ஆகாரத்தை பிஷ்டியான ஆகாரத்தை தருகிறார்னு வேதம் சொல்லுது. நீங்க பாலை உண்கிறவர்களாக அல்ல, திடமான ஆகாரத்தை கொடுக்கிறவர் ஆண்டவர். வேத வசனத்தில் உள்ள சத்தியங்களை எடுத்து கொடுக்கிறவர், அல்லது வேத வசனத்தில் உள்ள மறைபொருளை எடுத்து கொடுக்கிறவர். ஒவ்வொரு ஆள் என்ன சொல்லுவாங்க, நீ இந்த 1 மாசத்துல 1 வருஷத்துல பைபிளை முறை 2 தடவை முடிக்கணும், 3 தடவை முடிக்கணும். நம்ம விடியகாலமாக சாயங்காலமா வேதத்தை வாசி இவங்களை 2-3 தடவை முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். முதல்ல ட்ரிப்பு சங்கீதத்துல இருந்து பிறகு 2 ட்ரிப் முடிச்சிருக்கு. அல்லேலூயா. ஆனா நான் வேதத்தை வாசிக்கேன் இல்லை. நீ வேதத்தை வாசிச்சா மட்டும் போறாது, நீ அசை போடணும். ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கு, அசை போடாமல் இருந்ததுன்னா அதுக்கு வியாதின்னு அர்த்தம். அசைப்படலைன்னா அதுக்கு என்னது? எங்கள் அம்மா என்ன சொல்லுவா, நீ கொஞ்சம் முதல்ல ஒரு 2 வெத்தலையும் அதில் மிளகு வச்சு உள்ளே கொடுத்துடல அப்படின்பா. அந்த ஆட்டுக்குட்டிக்கு மிளகு வெத்தலையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சரியாயிடும். இல்லைன்னா தண்ணியில் அடியும்பா, தண்ணியில் கிறங்க அடிச்சிட்டா போதும், அதுக்கப்புறம் மோசன் போய் அதுக்கப்புறம் பசி உண்டாயிடும். மாடு தண்ணியே குடிக்காது. என்ன செய்யணும்? நாக்கை பிடிச்சி வெளியே இழுத்துக்கிட்டு உப்பை நல்ல விடிகாலம் தடவி நாக்கு நிறைய உப்பை தடவி வெயிலில் கட்டிடணும். நீங்கள் ஒரு மணி நேரம் வெயிலில் கட்டிட்டு மாட்டை அவுத்துட்டீங்கன்னா போதும், கடன்னு ஏகப்பட்ட தண்ணியில் குடிக்கும். அல்லேலூயா. ட்ரீட்மெண்ட் பண்ணணும். யாருக்கு? நல்ல மிளகை கொடுக்கணும், மிளகும் வெத்தலையும் கொடுக்கணும், நல்ல கிறங்க தண்ணியில் அடிக்கணும். கிறங்க தண்ணியில் அடிச்சு நல்ல நாக்கில் நல்ல உப்பை தடவி வெயிலில் போய் விட்டுறணும். அல்லேலூயா. தண்ணியும் ஆகாரத்தையும் நல்லா சாப்பிடும். நாட்கள் வரும், நான் 1 மணி நேரம் வேத வாசிக்கிறதை விட நாள் முழுவதும் வேத வசனம் ஒன்று அசைவாக இருக்க வேண்டும். வசனங்கள் அல்லேலூயா, வசனத்தில் உள்ள சத்தியத்தின் மறைபொருள் தெரியக்கூடிய அளவுக்கு உனக்கு தியானம் பண்ண வேண்டும். நீங்கள் அதை தியானம் பண்ணுங்கள். அவைகளில் என்ன இருக்கும்? நித்திய ஜீவன் உண்டுன்னு வேதம் சொல்லுது. அந்த நித்திய ஜீவனை நீங்கள் அடையணும். அடைய மாதிரி வேத வசனமே வாசிக்கிறது இல்லை. எங்க தியானம் பண்ண? நீ அல்லேலூயா, ஞாயிற்றுக்கிழமை வந்தால் மட்டும் போதும்னு அநேகர் நினைக்கிறது உண்டு. இல்லை, உன் வாழ்க்கையை சத்தியத்தில் தேடணும், வேத வசனத்தில் உன் வாழ்க்கையை தேடணும். உன் வீட்டு பிரச்சனைக்கு முடிவு வேத வசனத்தில்லாம் இருக்கு. அவருடைய வார்த்தை அல்லேலூயா அவருடைய மாறாததுன்னு வேதம் சொல்லுது. வானமும் பூமியும் எல்லாம் அழிந்து போகும், என் வாயின் வார்த்தையில் ஒரு உறுப்பாகிலும் அழிந்து போவதில்லை.
அல்லையா, சத்தியத்தினால தான் பிசாசே ஓடுவான். உன் இருதயத்தில் எவ்வளோ சத்தியம் இருக்கு, எவ்வளோ வேதவசனங்கள் இருக்கு, உன் வாழ்க்கைக்குள்ள முடிவை வேதவசனத்தின் அடிப்படையில் எடுக்கிறதுக்கு உண்டான அல்லையா சத்துவம் இருக்கா? உட்கார்ந்து எந்திக்க முடியல, ஆகாரம் திங்கலை, வேதவசனத்தை சாப்பிடலை, வேதவசனத்தை தியானம் பண்ணலை, வேதவசனத்தை நடைமுறைப்படுத்தலை. நீங்கள் இந்த சைடு இல்லாமல், வேதவசனம் இல்லாமல், ஜபம் இல்லாமல், மனம் திரும்புதல் இல்லாமல் கிறிஸ்துவ ஜீவன் நடத்திய பிரயோஜனம் கிடையாது. நீ எவ்வளோ பேருக்கு போகுது இந்த சத்தியம்? நீங்கள் கிறிஸ்துவ ஜீவன் பண்ணினதில்ல, லாய்க்கல்ல. காரணம் என்னன்னா, உங்களுக்கு விடுதலை உண்டாகாது, எந்த வகையிலும் விடுதலை உண்டாகாது. நான் வார்த்தையாக இருக்கிறேன், ஆதியில வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனாய் இருந்தது, அதுதான் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. அந்த வார்த்தை தான் ஒரு மனுஷனுக்கு ஜீவனாய் மாறுகிறது. அது இருபுறம் கருக்குள்ளப்பட்ட ஊனையும் எலும்பையும் ஆவியும் உருவ குத்துகிறதா இருக்கிறது. பெண்மான ஈனச்சையும் வனாந்தரங்களை அதிர பண்ணும். அநேகர் எனக்கு வேதவசனம் வேண்டாம், ஜபம் வேண்டாம், அல்லையா நான் கூடுக வேண்டாம், யார்ட்டையும் ஐக்கிய வைக்க மாட்டேன், எனக்கு எல்லாம் கிடையாது. முடியாத காரியம். நீங்க தேவனோடு ஐக்கிய வைக்கணும்னா மனுஷனோடு ஐக்கிய வைக்கணும். நீ மனுஷனோடு நீ குற்றவாளியாக தீர்ப்பாயானா ஒன்று அநேகர் குற்றவாளியை அநேகர் பார்க்குறேன். அதில் ஏழை எளியவங்களாம் அசால்ட்டாக நினைப்பாங்க, பைத்தியகாரத்தனமாக நினைப்பாங்க. நான் அநேக நேரம் பைத்தியகாரத்தனமாக நினைப்பேன். அவங்க பாடு ஆண்டவர் பாடு, நம்ம சொல்லக்கூடிய காரியம் இது, நம்முடைய வேலை முடிஞ்சது, அதுக்கப்புறம் கர்த்தர் பார்த்துக்கிடுவாருன்னு தான் நான் போவேன். யாரையும் அற்பமாக எண்ணுவதற்கு அல்ல. இதெல்லாம் நீ நடைமுறை, இதெல்லாம் ஆகாரம். வாழ்க்கையில் அல்லையா வேதவசனத்தை வாசித்து நீ நடைமுறைப்படுத்துதான், நீ ஆகாரத்தை மென்று நடைமுறைப்படுத்து. அப்போ தான் உனக்கு ஜீரணிச்சு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ பலனடைய முடியும். சத்துரு வரும்போது ஜெயிக்கிறது எதோ வச்சு இப்போ ஜெயிப்பீங்க? வசனம் உள்ள இருக்கணும். அதுவும் நடைமுறைப்படுத்துகிற வசனத்தின் மேலாம் உங்களுக்கு விசுவாசம்ங்கிற பலனே வரும். நீ நடைமுறைப்படுத்தணும்னா வசனத்து மேலே விசுவாசங்கிற பலனே வர. உண்மைத்தன்மை வேணும். இப்போ நான் இருக்கேன், என் மனைவி இருக்கேன், என்னுடைய எல்லா காரியம் அல்லையா பார்த்துக்கலாம். ஆனால் காணிக்கையை தவிர, வேதவசனத்தில் உள்ள அல்லையா ஊழியத்தின் பாதையில் சில காரியங்களை தவிர மற்ற எல்லாவற்றிலும் நான் உண்மைத்தன்மையோடு இருக்கணும்னு நினைப்பேன். நீ அப்படி இருந்தால் தான் சத்தியம் நிற்கும். உங்களுக்கு சத்தியம் உங்களுக்குள்ள நிற்கணும், வேதவசனம் நிற்கணும். ஒரு போய் வரா, உங்கள்கிட்ட போராட வரா, உங்கள் காய்ச்சல் வந்துட்டு அல்லையா குடும்பத்தில் பிரச்சனை வந்துட்டு, இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வாக்கு தத்தங்கள் உங்கள் இருதயத்தில் இருந்து எழும்பணும். நீ ஜீரணிச்சு உங்கள் சத்து உண்டாயிருந்தா அது எழும்பும். எந்த மனுஷ பலத்தை நம்பி எதுவுமே ஜெயிக்க முடியாது. நான் கர்த்தருடைய கிருபையினால் நான் 35 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கேன். நான் எந்த மனுஷனையும் சார்ந்ததில்லை. மகனையோ மகளையோ அல்லையோ மனைவியையோ பைசாவையோ உலக சொந்த பந்தங்களையோ ஜாதிக்காரர்களையோ எதுவுமே நம்பினதில்லை, எதையுமே சார்ந்தது வாழலை. இல்லையா? எங்கள் பைபிளுக்கு இந்த வாக்கு தத்தம்லாம் வாங்க போனோம். அவர் முதல் நாள் கூப்பிட்டு கேட்டார், என்னையா சர்ச்செல்லாம் இடிச்சிட்டாங்கய்யா, நாங்கள் வேற ஒரு காட்டுக்குள்ளே போய் ஒரு இடத்துல இது பண்ணிக்கிட்டு இருக்கோம், அது ஏன்ட்ட சொன்னால் நான் அப்படி பண்ணியிருப்பேன் இப்படி போங்கய்யா, ரொம்ப ரொம்ப அதாவது ஐயோ பாவம் அப்படிங்கிற மாதிரி இருக்கார். எனக்கு போய் தெரியும் பாவம்னு நினைக்கிறாரு. நம்ம அடுத்தால் நானும் சாம்பல் போனோம். என்ன வாக்கு தத்தம் வாங்க போகிற இடத்துல, ஐயா என் சர்ச்சை அடிச்சிட்டாங்க, கொஞ்சம் வாக்கு தத்தத்துக்கு கொஞ்சம் துட்டை குறைங்கன்னா போதும், 200 300 குறைச்சிடுவாங்க. நான் அப்படி போகவே விரும்பலை. 300 போனாலும் பரவாயில்ல. இது தேவ வழிகள். நீ வழிகள் போகாமல் கிரியைகளை விரும்புகிறாங்க அநேகர். நான் வழிகளின்படி நடக்க மாட்டேன், எனக்கு கிரியை வேணும். தேவனுடைய வழிகள் வசனம் மட்டுமல்ல, வசனத்தில் மறந்திருக்கிற சத்தியங்கள். நீங்கள் நான் இதெல்லாம் பயங்கரமான சத்தியம் நான் சொல்லிட்டு இருக்கலாம், வாழ்ந்த சத்தியங்கள். எனக்கு கிரியை நடப்பிச்சிடணும், என் வீட்டில் அதாயிரணும் இதாயிரணும், நான் மேன்மை அடைஞ்சிடணும். ஆனால் நான் தேவனுடைய வழிகளை, அதாவது சத்தியத்தை, அதாவது நடைமுறைப்படுத்தி தேவன் உறுதிப்படுத்துகிற சத்தியத்தை எனக்குள்ள நான் உணர்ந்துக்கிட மாட்டேன். ஆனால் கிரியைகள் பூரா நடக்கணும். சாரமில்லாத வசனங்கள், அநேகருக்குள்ள இருக்கிற வசனங்கள் சாரமற்று போக காரணம்னா அது அச்சு அடையாளமாய் மாறல. நடைமுறைப்படுத்த வேண்டும். மேட்டின்மையான சிந்தைகள், அல்லையா பாவ உணர்வுகள், கோபங்கள், அல்லையா மூர்க்கங்கள், வெறித்தனங்கள், இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் இயேசுநாதரை சேவிக்கன்னு சொல்லினா இன்னும் இந்த வசனம் உங்களுக்குள்ள கிரியை செய்யாது. அநேக வசனம் என்னுடைய மரணத்தில் இருந்து தூக்கி எடுத்து, உங்களுக்கு தெரியுமா தெரியாதோ? மரணத்திலிருந்து வாக்குத்தத்தமான வசனங்கள் என்னை தூக்கி எடுத்தது. அநேக பலவீனப்படுகிற நேரங்களில், அநேக யுத்தம் நடக்கிற நேரங்களில் வசனம் தான் எனக்கு விடுதலை கொடுத்தது. அநேகர் வார்த்தையை விரும்புறதில்லை, நம்புறதில்லை.
வாசிக்கிறது இல்லை, நடைமுறைப்படுத்துறது இல்லை. எப்படி வாழ போறீங்கன்னு எனக்கே தெரியல. நீ ரசிக்கப்படாமல் இந்துவா இருந்தால் கூட உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா முதுகில் ஒரு அடி அடிப்பான், பின்னால் ஒரு அடி அடிப்பான், மண்டையில் ஒரு அடி அடிப்பான், ஒன்றுமே தெரியாது நமக்கு. ஹல்லேலூயா, தெரியாது. ஆனால் நான் அல்லேலூயா தேவனுக்குள்ளே வந்த பிறகு நான் பாதுகாக்கப்படணும், என் சந்ததி பாதுகாக்கப்படணும், என் சந்ததி பாதுகாக்கப்படுறதுக்கு நான் வசனத்தின் அடிப்படையில் வசனத்தை உட்கொண்டு அதை நடைமுறைப்படுத்தி அச்சடையாளமாய் மாறி அதில் ஜீவன் உண்டாக்கி அந்த ஜீவன் என்னுடைய உலக பிரச்சனைக்கு என் வாயிலிருந்து அறிக்கை செய்யப்பட்டு மலைகளை பெயர்த்து தேவ சமாதானத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கையை வாழணும். அவர் மேய்ப்பர், அவர் என்னை புல்லுள்ள இடங்களே பசி இல்லாமல் இருந்தா எப்படி? தாகம் வேணும், வேத வசனத்தின் மேல தாகம் வேணும். வேத வசனம் வாசிக்கணும் தாகம் வேண்டும். நான் இன்னைக்கு மாத்திரம் 3 ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன். அப்படியா நேற்று இன்னைக்கு 3-4 இது எழுதியிருக்கேன், எழுதிக்கிட்டே இருக்கேன். எல்லாம் அல்லையா பிரசங்கிக்கணும் இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியாது, எழுதிக்கிட்டே இருக்கேன். எனக்கு தெரிஞ்சதை எனக்கு எழுதிக்கிட்டே இருக்கேன். அது எனக்கு இப்போ எனக்கு பிரயோஜனப்படாது. என்னைக்காவது ஒரு காலத்தில் எனக்கும் மட்டுமல்ல என் சூழ்நிலைக்கு விடுதலையாக்க அந்த சத்தியங்கள் எனக்கு பயன்படும். ஆண்டவர் சொன்னார், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், உம்முடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். நீங்கள் வேத வசனம் தான் கோல் தடியெல்லாம். நீ மரண இருளின் பள்ளத்தாக்கு வராத ஆளே கிடையாது. எல்லாத்துக்கும் மரண இருளின் பள்ளத்தாக்கு உண்டு. பிரச்சனை இல்லாத ஆட்களே கிடையாது, துக்கம் வராத ஆட்களே கிடையாது. அந்த நேரத்தில் என்ன செய்ய போறீங்க? அதான் பிரச்சனை. ஊரை பகைச்சாச்சு, சொந்த பந்தங்களை பகைச்சாச்சு, பணத்தின் மேல இருக்க நம்பிக்கையை பகைச்சாச்சு, எல்லாம் பகைச்சாச்சு. ஆனால் ஆகாரம் சாப்பிட மாட்டேன், எனக்கு பசி இல்லை, ஆகாரம் இல்லை, என்ன செய்ய போறீங்க? அல்லேலூயா. எனக்கு ஒன்னே ஒன்று பார்க்கிற தெய்வம் வேத வசனம் மட்டும்தான். நான் வேத வசனத்தின் மூலமாக தான் யாரை பார்க்க முடியும்? இயேசுவை பார்க்க முடியும். அந்த வேத வசனத்தை நான் பார்க்க மாட்டோம்னா இயேசுவை எப்படி பார்ப்பீங்க? அல்லேலூயா. வேத வசனத்தை பார்க்கலன்னா இயேசுவை எப்படி பார்ப்பீங்க? அந்த பசி வேணும், ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை பின்பற்றணும் அப்படிங்கிற பசி வேணும். வேத வசனத்தை வாசிப்பது மட்டுமல்ல, அந்த வசனத்தின் மேல ஒரு தாகம், பயங்கரமான ஒரு தாகம் வேண்டும். அவர் அமர்ந்த தண்ணீர் என்ன கொண்டு விடுறாரு. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிப்பவனுக்கோ ஒரு நாளும் என்ன உண்டாகாதான், தாகம் உண்டாகாது. நான் கொடுக்கும் தண்ணீர் ஜீவ தண்ணீர், அவன் இருதயத்தில் ஊறுகிற நீர் ஊற்றாய் இருக்கும். அது வனாந்தரங்கள் அல்ல, அல்லையா செழிப்பான வயல்வெளியாய் மாற்றிவிடும். அவர் கொடுக்கிற அபிஷேகம், அவர் கொடுக்கிற ஆவியானவரின் தன்மை. நீ வேதவசனத்தை சாப்பிட்டாதான் தண்ணி குடிக்க முடியும். ஆகாரம் சாப்பிட்டா என்ன செய்ய முடியும்? தண்ணி சாப்பிட முடியும். அப்போதான் புரோஜனம். ஒரு ஆட்டுக்குட்டியை பற்றிட்டு வரான் யார், ஜோசுவா. உடனே டக்குன்னு நெதம் ஒரு தொட்டி நிறைய தண்ணி காட்டுவான். சாயங்காலம் ஆனால் தண்ணி காட்டுவான், விடிய காலம் ஆனால் தண்ணி காட்டுவான். அந்த ஆட்டுக்குட்டியை இருந்துக்காகும். அதுக்கு என்ன வைக்கணும்? புல் வைக்கணும், இறை வைக்கணும். ரைட்டு. இப்போ தண்ணியை பூரா விட்டுட்டான். விடிய காலம் ஒரு 2 கட்டு இப்போ புல், மத்தியானம் 2 கட்டு புல், சாயங்காலம் 2 கட்டு புல். திங்காது. தண்ணி குடித்தாதான் புல் திங்கும். புல் சாப்பிட்டா தான் தண்ணி குடிக்கும். புல்லும் தண்ணியும் ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸு. நீ சோறு சாப்பிடுங்க, தண்ணி வேண்டாம்னு வச்சுருங்க பார்ப்போம். சரி, தண்ணி மாத்திரம் குடிச்சு சோறை என்ன செய்ய முடியாது, சாப்பிட 2 தேவை. அல்லேலூயா. அழகா சொல்றாரு. கர்த்தர் மேய்ப்பர்னா என்ன அர்த்தம்? வேத வசனத்தை எடுத்து உனக்கு தாரேன். நான் தான் உனக்கு புல்லுள்ள இடத்துல மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் நான் தான் விடுறேன். உனக்கு அபிஷேகத்தை நான் தாரேன், வேத வசனத்தை நான் தாரேன். அப்பதான் நீ இருளை ஜெயிக்க முடியும். உனக்கு முன்பாக அல்லையா சத்துரு வருவான். உன் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கணும். உன் பாத்திரம் நிரம்பி வழியணும். வருகிற காலங்கள் கொடிய காலங்கள். என்னை மார்த்தட்ட முடியாதுன்னு நினச்சி எத்தனையோ அல்லையா கலிபோர்னியாவில் இருக்கிற அமெரிக்கர்கள் மார்த்தட்டிக்கிட்டு இருந்தான். என்னை ஒருத்தனுமே ஒன்றும் முடியாது. பூரா யூதன். லாஸ் ஏஞ்சல்லாம் பூரா யூதர்கள், கோடீஸ்வரர்கள். நம்ம ஊரில் கோடீஸ்வரம் இல்லை, சாதாரண கோடீஸ்வரர்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அம்பானி அதாடிகள். அந்த ஹில்ஸ் பேரே ஹாலிவுட் ஹில்ஸு. அவ்வளோ 10 நாளாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, சுக்கு நூறாக போய்கிட்டு இருக்கு.
10 நாளாக எரியுது. எவ்வளவோ டெக்னிக்கலை பயன்படுத்தான். உலகத்திலே அதிகமாக மிலிட்ரிக்கு பணம் செலவழிக்கிறவன் அமெரிக்கன். அதிகமான மிலிட்ரி ஃப்ளைட் வச்சுருக்கவன் அமெரிக்கன். அநேக ஆட்களை விலைக்கு வச்சிருக்கான். எந்த நாட்டில் ஞானியாக இருந்தாலும் அவனை உடனே விலைக்கு வாங்கி அவன் தேசத்தில் வச்சுக்கிடுவான். நம்ம கடையத்தில் அல்லையா கோவிந்த பேரில் ஒரு பெரிய டாக்டர் இருக்கார். அவர் பயங்கரமான ஞானம் உள்ளவர்னா அங்கேருந்து வந்து அந்த கோவிந்த பேரி டாக்டரை கொண்டு போய் எங்கே கொண்டு வச்சுருவான் தெரியுமா? லாஸ் ஏஞ்சலில் கொண்டு வச்சுருவான். எவ்வளவு சம்பளம் கேட்க? யாரு நம்ம யாரு மதுரைக்காரன் பேர்னவர் சுந்தர் பிச்சை. சுந்தர் பிச்சை சம்பளம் எவ்வளோ தெரியுமா? கொண்டு போய் வச்சுட்டான். கோடி கணக்கில் கொடுத்துட்டு அங்கே போய் உட்காந்துட்டான். அந்த சம்பளத்தை இந்தியாவில் யாருக்குமே கொடுக்க முடியல. எங்கேயோ கொண்டு வச்சுட்டான். ஆளை பார்த்தா எங்கள் சாலப்பாடி மாதிரி தான் இருக்காரு. ஒல்லியாக தான் இருக்காரு, வளர்ந்து போய். அல்லேலூயா. அந்த மைண்ட் உள்ளவன். நீங்கள் அல்லேலூயா நன்றியோடு கூட துதிக்கிறேன். உங்கள் நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சண்டை வந்துன்னா போய் கட்ட பஞ்சாயத்து பேச ஒழுங்காக இருந்துக்கா அப்படின்னவன். ட்ரம் இப்போ என்ன சொன்னா தெரியுமா? நான் மட்டும் அடுத்தால 20ஆம் தேதி இன்னைக்கு எத்தனாம் தேதி? 20ஆம் தேதி நான் பதவியேற்ற உடனே ஹமாஸுக்கு நரகம் எப்படி இருக்குன்னு காமிக்காங்க அப்படின்ட்டான். அல்லேலூயா. இப்போ நரகத்தை பார்த்துக்கிட்டு இருக்குது யாரு? ட்ரம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அல்லேலூயா. ட்ரம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆமென். அந்த என்னைக்கு தேவனை வேண்டான்னு பிறந்தில்லைன்னா மாட்டிட்டான். பெரிய கண்ணியே எங்க இருக்கு தெரியுமா? தேவன் வேண்டாங்கிறதான். தேவன் வேண்டாங்கிறவன் யாரை வேண்டாம் தெரியுமா? வசனத்தை வேண்டாமா. இந்த வசனத்தை மறுதலிக்கிறவர்கள் இயேசுவை மறுதலிக்கிறார்கள். சொல்லுங்க. இயேசுவை மறுதலிக்கிறவர்கள் வசனத்தை மறுதலிக்கிறார்கள். யாருக்குள்ளெல்லாம் வசனம் இருக்கோ அவங்களுக்குள்ள தேவன் இருக்கிறார். சொல்லுங்க. யாருக்குள்ளெல்லாம் தேவன் இருக்காரோ அவனுக்குள்ள பூரா வசனம் இருக்கும். யாருக்குள்ளெல்லாம் வசனம் இருக்கோ ஆவியானவர் இருப்பாரு. யாருக்குள்ளெல்லாம் ஆவியானவர் இருக்காரோ அவங்களுக்கெல்லாம் அபிஷேகம் இருக்கும். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் ஆவியானவர் இருக்கிறாரோ அவனுக்கு அபிஷேகம் இருக்கும். நீ எனக்கு வார்த்தை வேண்டாம், ஆவியானவர் வேண்டாம், அபிஷேகம் வேண்டாம், எப்படி வாழ போறீங்க? எப்படி பூமியில வாழ போறீங்க? அல்லேலூயா. அவர் அழகா சொன்னார், சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஏற்படுத்தி என் தலை என்னனாலே என்ன சொல்றா தெரியுமா? உனக்கு ஆகாரம் அப்பம் புல்லும் தண்ணீரும் எங்க இருந்து கிடைக்கணுமா? பந்தியில இருந்து கிடைக்கணும். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு என்ன உண்டா? நித்திய ஜீவன் உண்டு. நீங்க அந்த பந்தியில கலந்துக்கிட்டாதான் இருளை ஜெயிக்க முடியும். அந்த வசனமும் அந்த அபிஷேகமும் கிடைக்கும். உனக்கு காய்ச்சலா, மண்டடியா, போராட்டமா, மனம் திரும்பு. உன்னை தாழ்த்து தேவ சமூகத்தில் போய் உன் வாயின் வார்த்தைகளை உட்கார்ந்து அலசிப்பாரு. நான் பேசுனது சரிதானா இல்லையாங்கிறத. நான் பேசுனதுனால யாரும் பாதிக்கப்பட்டிருப்பாங்களா அப்படின்னு யோசனை பண்ணிப்பாரு. தேவனுடைய வாயின் வார்த்தையை தவிர வேற எதுவுமே அதிகமாக பேசக்கூடாது. தெரியுமா உங்களுக்கு? சலன்னு அது இது தப்பு. உன் வாயிலிருந்து வார்த்தை வேத வசனத்தினால் கலக்கப்பட்ட வார்த்தை தான் வரணும். நீ சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். அந்த ஆயத்தம் தேவன் சிலுவையில் மரித்த அந்த மாம்சமும் அல்லேலூயா இரத்தமும் அதை பானம் பண்ணும்போது அவன் பாத்திரம் நிரம்பி வழியும். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபை உன்னை இந்த உலகத்தில் இருக்கிற நாள் மட்டுமல்ல, மறுமை வரை உனக்கு நன்மையும் கிருபை உன்னை தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஆகாரம் தேவை, புல்லுள்ள இடங்கள்ல மேய்க்கிறார். வசனம் தேவை, பரிசுத்தாவி தேவை, அபிஷேகம் தேவை. நேரத்தை ஒதுக்குங்க. டயத்துக்கு சாப்பிடணும். டயத்துக்கு சாப்பிடுதியா? டயத்துக்கு சாப்பிடணும். அடுத்த நேரம் பசிக்காது. டயத்துக்கு சாப்பிடலன்னா பசிக்காது. இப்படியெல்லாம் 9 மணிக்கு இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டா 2 நாள் கழிச்சோடனே பார்த்தீங்கன்னா அந்த 9 மணிக்கு வயிறு கிள்ள ஆரம்பிச்சிடும். ஒரு நாளைக்கு 8 மணிக்கு கொடுக்கறது, ஒரு நாளைக்கு 10 மணிக்கு கொடுக்கறது, ஒரு நாளைக்கு 7 மணிக்கு கொடுக்கறது, அது பசியே நின்று போகும். அல்லேலூயா. பசியே நின்று போவோம். டயத்துக்கு என்ன செய்யணும்? அதுக்கு என்ன அர்த்தம்? டயத்துக்கு வேத வசனத்தை வாசிக்கிறதுக்கு நீங்கள் உட்காரணும். அப்போ தான் உங்களுக்கு தாகம் ஏற்படும், பசி உண்டாகும். அந்தந்த டைம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதுக்கு ஒன்று ஒதுக்கணும். அல்லேலூயா. ரொம்ப முட்டாள்கள் யார் தெரியுமா?
தேறினவர்கள். யாரு? தேறினவர்கள். ரொம்ப தேறின அசால்ட்டு. நான் கணக்கு புறம் தெரியும். நான் 4 நாள் கூட்டுனா 9 வரும். யார் சொல்றா? தேறினவர்கள். நான் ஜெபம் பண்ணாட்டாலும் பேய என்ன செஞ்சிருவேன். நான் வேதவசனம் இல்லைனாலும் என் சாபத்துல இருந்து நான் விடுதலை ஆயிடுவேன். முடியாதே. உனக்கு ஆயுதமே வேதவசனம் தான். ஆமென். வேதவசனம் இல்லாம என் குடும்ப பிரச்சனை தீர்த்துருவோம்னு நினைக்கிறாங்க. உனக்கு ஆயுதமே வேதவசனம் தான். அநேக மூடர்கள் அப்படிதான் பெரிய ஞானி ஆயிடுவாங்க. ஒரு 10 வருஷம் 15 வருஷம் சர்ச்சுக்கு வந்தோம்னா பெரிய ஞானியா. அதான் எனக்கு தெரியும், இதான் எனக்கு தெரியும். உங்களுக்கு முந்திய 10 வருஷத்துக்கு முந்திய நான் சர்ச்சுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? இல்லையா? நீ 10 வருஷம் வந்தாருனா 15 வருஷம் வந்தாருனா ஆண்டவர் அழகா சொல்லிட்டாரு, 3 மணி வேலைக்கு வரணும், ஒரே கூலி தான். உனக்கு தெரிஞ்சிருக்கத நான் எவ்வளவு வெளிப்படுத்திருக்கேன்னா அதை நடைமுறைப்படுத்தினாதான் உனக்கு ஆத்மாவில் பலம் நிற்கும். நீ கொடுத்துருக்கத நீ நடைமுறைப்படுத்தலாம் உனக்கு பலம் நிற்காதே. நீங்கள் வேத கோயிலில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வந்துட்டா நமக்கு விடுதலை இல்லை. வேத வசனத்தை உள்ள கிரகிக்கணும். என்னுடைய வாயின் வார்த்தைக்கு பயப்படுகிறவனை நான் என்ன செய்கிறேன்? நோக்கி பார்க்கிறேன். என்னுடைய வாயின் வார்த்தைகளை நடைமுறைப்படுத்தணும். அச்சு அடையாளமா மாறணும். நான் இன்னைக்கு இப்படியே யோபுவை குறித்து எழுதியிருந்தேன். தீயின் தண்ணீர் மாதிரி அவனை மாதிரி யாருக்கும் வரக்கூடாது. ஒரே நேரத்தில் பிள்ளைகள் இறந்துருது, கழுதை இறந்துருது, மாடு இறந்து எல்லாம் ரொம்ப கணக்கில். ஆண்டவரே பார்த்தாரு, உத்தமனும் சன்மார்க்கனும் ஆகிய யோபியின் மேல் உன் கண்களை வைத்தாயங்கார் பிசாசை பார்த்து. அவங்க விருந்து பண்ணும்போது என் பிள்ளைகள் தப்பு பண்ணியிருக்குன்னு சொல்லி அதுக்குன்னு பலி செலுத்தான். அவ்வளோ பெரிய யோக்கியம். ஒரே நாளில் எல்லாம் காலி, எல்லாம் காலி. அல்லேலூயா. பொண்டாட்டி என்ன சொல்றா? ஜீவனை விடும்பியா அப்படிங்கிறார். அல்லேலூயா. இது எவ்வளோ பெரிய அனல். அல்லேலூயா. அடுத்தால சொல்கிறான், நான் கற்பத்திலிருந்து வரும்பொழுது நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாக வந்து போகிறேன். நான் கொண்டு வந்தது ஒன்றுமில்லை. எவ்வளோ பெரிய அனல். அதே யோபுதான் சொல்லுது, ஆண்டவரே உம்முடைய அம்பை என் இருதயத்தில் விட்டு என் இருதயம் பிளக்கு, நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக. ஆண்டவரே உமக்கு கண்ணு இல்லையா, காது இல்லையா? எத்தனை தடவை? அல்லேலூயா. எத்தனை? அல்லேலூயா. என் துக்கம் மிகவும் கொடியது, ஏன் அனுப்பினேன் இந்த துக்கத்தை? ஆனால் புதிய ஏற்பாடு வரும்போது அப்படி இல்லை. நான் அல்லேலூயா பலவீனமாக இருக்கும்போதே நான் எப்படி இருக்கிறேன்? பலனா இருக்கிறேன். நான் அல்லேலூயா பலவீனத்தை குறித்து நான் என்ன செய்கிறேன்? மேன்மை பாராட்டுகிறேன். உம்முடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உண்மை அல்லேலூயா எல்லா இடங்களிலும் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறேன். யாரு? பவுல். அப்ப என்ன அர்த்தம்? கிருபையினால தான் வரும் இந்த காலங்களில் எல்லா காரியத்தையும் நீங்க ஜெயிக்க முடியும்னு அர்த்தம். கிருபை எங்க இருந்து கிடைக்கும்? இயேசு கிறிஸ்துவினால. சத்தியமும் கிருபையும் யார் மூலமா வெளிப்பட்டுதான்? இயேசுவின் மூலமாய். இயேசுனா எந்த இயேசு சொல்றாரு தெரியுமா? மரியாள் மடியில படுத்திருந்த அந்த இயேசு அல்ல. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு மூலதான் உங்களுக்கு சத்தியமும் கிடைக்கும், கிருபையும் கிடைக்கும். இந்த கிருபை கிடைச்சாதான் உன் பலவீனத்திலே நீ முழு பலன் விளங்கும். அல்லேலூயா. இயேசு தான் சத்தியம். சிலுவை மூலமா தான் சத்தியம் கிடைக்கணும். சத்தியம் என்பது வேதவசனத்தில் மறைந்திருக்கிற கருப்பொருள். உன் சூழ்நிலைக்கு ஏற்ப கருப்பொருளை வெளிப்படுத்தும் சத்தியத்தின் அடிப்படையில் வெளிப்படுத்தணும். வெளிப்படுத்தினாதான் அதுதான் தண்ணி, அதுதான் ஆகாரம். அப்பதான் நீ பிசாசை ஜெயிக்க முடியும். இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. உங்கள் மைண்டு, உங்கள் அறிவு இதெல்லாம் தோற்று போகும். அது அவன் முன்னால் இருந்து இதெல்லாம் நிற்கவே செய்யாது. இல்லைன்னா தோல்வியை சகிப்போம், அடியை வாங்கிக்கிடும். ஆனால் ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழணும்னா தேவன் கொடுக்குற ஆகாரமாகிய சத்தியத்தின் அடிப்படையில் தான் அந்த பிசாசை ஜெயிக்க முடியும். அதுக்கு வேதவசனம் வாசிப்பும் நடைமுறைப்படுத்துவதும் அவசியம். அல்லேலூயா. எல்லாம் இருக்கு. வரம் இருக்கு, வல்லமை இருக்கு, அல்லேலூயா அபிஷேகம் இருக்கு, எல்லாம் அனுபவிச்சு பார்த்துருக்கோம். ஆனால் என்ன இல்லை? பசி இல்லை. அதை பெற்றுக்கொள்ளணுங்கிற தாகம் இல்லை.
தெரியுது 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணுனா இப்போ அல்லையா ஸ்டெபி வீட்டில் பயங்கரமான பிரச்சனைகள் பல மாசமாக நடந்துக்கிட்டு இருக்கு, பல வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் குடியே விட மாட்டேக்காரு, பயங்கர குடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஜெபத்தினால தீரும்னு தெரியும், குடும்பமாக ஜெபம் பண்ணணும்னு தெரியும், எத்தனையோ இடம் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. ஆனாலும் நம்மளால முடியல. எனக்கு வயிற்று வலி வந்தால் நான் தான் என்ன செய்யணும்? மாத்திரை சாப்பிடணும். அடுத்தவங்க என்ன செய்ய மாட்டாங்கம்மா? குடும்பத்தோட இருந்து கண்ணீர் விட்டு அழுதா கர்த்தர் கேட்க மாட்டாரா? எத்தனை பிரச்சனைகள் தீர்ந்துருக்கு. நான் எத்தனையோட சொல்லியிருக்கேன், நீங்க குடும்பமா இருந்து ஜெபம் பண்ணுங்க, குடும்பமா இருந்து. பசி என்னது இல்லை. சூழ்நிலை தெரியும், சூழ்நிலைக்கு உண்டான விடுதலைக்கு உண்டான வழிகளும் தெரியும். ஜெபம், வேதவசனம், மனம் திரும்புதல், பாவமன்னிப்பு தெரியும். ஆனா என்ன இல்லை? பசி இல்லை. அதே மாதிரி ஒவ்வொருவருடைய பிரச்சனையும் தீர்க்கிறதுக்கு தேவனுடைய வழிகளில் வழி இருக்கு. என்ன வேணும்? தாகம் வேணும், பசி வேணும், பசி வேணும், பசி வேணும். இதெல்லாம் இதெல்லாம் காரியங்கள் பசியை உண்டாக்குறதுக்கு. இதெல்லாம் நான் பேசுறது உங்களுக்கு பசியை உண்டாக்குறதுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தாகத்தை உண்டாக்குறதுக்கு தான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த யார் ஸ்டீபன் என்னப்பா அந்த வீடெல்லாம் இடிச்சுக்கிட்டு பாரு, என்னை பார்த்து சிரிப்பான் பாங்க. என்ன அர்த்தம்? இந்த சிரிப்பு என்ன அர்த்தம் சொல்லுங்க. அக்கா வேற காட்டுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்ட 10 மீதா இல்லை, இவருக்கு வேற வேலை இல்லை, வீடு கட்டுன்னு சொல்லிட்டு இருக்காரு வேறு. நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேனா இல்லையா? எல்லாரும் தெரியுமா இல்லையா? எத்தனையோ இடம் சொல்லியிருக்கேன். ஆனால் எங்கேயோ ஒரு முக்கில் அவனுக்கு ஒரு விசுவாசம் உண்டாயிட்டு. கர்த்தர் வீடு கட்ட வல்லவர், அவன் வீடு தருவார். ஜெபம் தெரியாது, வேதவசனம் தெரியாது, வந்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்து உறங்க தெரியும், சாப்பிட்றதுக்கு முந்தி ஒரே ஓட்டமாக வெளியே போய் பிரியாணி சாப்பிட தெரியும். ஆனால் யார்த்தையும் இந்த வேத அடிப்படையில் ஐக்கியங்கள்லாம் கிடையாது. ஆனால் ஒரு விசுவாசம் இருதயத்தில் முளைக்கி. என்ன முளைக்கி? நமக்கும் வீடு தர தேவன் வல்லவர். இந்த குமாரனுக்கெல்லாம் வீடு கொடுத்தவர் நமக்கும் கொடுப்பார். அப்படி ஒரு சாட்சி தானே, ஒரு முன்னடை தானே. அவருக்கு கொடுத்தவர் எனக்கும் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு சின்ன விசுவாசம் குழியை தோண்டிட்டாங்க. எந்த குழியை தோண்டிட்டான்? வானத்தை தோண்டி. இப்போ வீடு எங்கே வந்துருக்கு தெரியுமா? எல்லாம் ரெடி ஆயிட்டு. அப்போ நான் விதைக்கிற கொடுக்குற சாப்பாடை என்ன செய்யணும்? சாப்பிடணும், பசி வேணும். நான் அப்படியால எழுந்திரிச்சு மல்லன்னு கத்து. 5 மணிக்கு எழுந்திரிச்சு, 9 மணிக்கு எழுந்திரிச்சு கத்துன்னு ராத்திரி 9 மணிக்கு எழுந்திரிச்சு கத்துன்னு கத்துனேன். யார் கேட்கா? உங்கள்கிட்ட யாராவது பைசா கட்டணும்? ஜான் சொல்லுவேன்ட்ட, ஐயா ஒவ்வொரு ஜபத்துக்கு 1 ரூபா தரணும்னு கேட்டணும். எதுக்காண்டி கத்திக்கிட்டு இருக்கேன்? ஈடேறதான், விடுதலையாகத்தான். இப்போ ஏன் கத்திக்கிட்டு இருக்கேன்? இப்போ அதனால என்ன செய்யுங்க, நாளையிலேருந்து வேதத்தெல்லாம் வாசிக்காங்க, ஜெபம் பண்ணாங்க, அபிஷேகம் வேணும்னு நினைக்காங்க. பசி இருந்தால் தான் விடுதலை, இல்லைன்னா விடுதலை இல்லை. சத்துருக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னை நாள் அபிஷேகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நீ இந்த பந்தியில் கலந்துக. அதாவது மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, ரட்சிப்புங்கிற பந்தியாகி அவர் சரீரம், அவர் மாமிசம், அவர் இரத்தத்தை, அந்த பந்தியை சாப்பிடு. ஆட்டோமேட்டிக்காக வேத வசனம்ங்கிற புல்லையில் மேய்த்து அபிஷேகம் என்ற அல்லேலூயா தண்ணீர்னாலே உன்னை நிரப்பி விடுவார். திருப்பி சொல்கிறேன், மனுஷனை நம்பாதீங்க, மாம்ச பலத்தை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கு எரேமியாவில். துட்டை நம்பாதீங்க. துட்டை ஆண்டு எவ்வளவோ வருது, எவ்வளோ போகுது. துட்டை நம்புறதே கிடையாது. இயேசுவின் நாமத்தினால் அடித்து சொல்கிறேன், துட்டை நம்புறதே கிடையாது. அண்ணன் நம்பிகளை நம்புறதே கிடையாது. எல்லாம் துரோகியாக மாறினாங்க. சொந்த பந்தங்களை நம்புறதே கிடையாது. எல்லாமே துரோகியாக மாறினாங்க. சகிச்சு சாகுறாங்க ஜனங்கள். இதெல்லாம் காரியங்கள். அதனால் தேவனை சேவியுங்கள், வேதவசனத்தை வாசிங்க, வேதவசனத்தை நடைமுறைப்படுத்துங்க, ஜெபம் பண்ணுங்க, தேவனை சார்ந்து வாழுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.